மினிஸ்டர் அடிக்கடி பாலியல் புகார்ல மாட்டிக்கிறார். இவர் மாட்டிக்கிறதுக்கு காரணம் உண்மையாவே செக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் தானா, இல்லனா வேற யாராவது வேணும்ட்டே இவரை மாட்டி விடுறாங்களா அப்படிங்கிற விஷயம் சந்தேகமாவே இருக்கு. எது உண்மை, இதோ பார்க்கலாம். படித்தவர் முதல் பாமரர் வரை பாலியல் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்காமல் இருந்ததில்லை. ஆம், இப்படித்தான் கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் PJ ஜோசப் மீண்டும் பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார். இந்த முறை இடுக்கி மாவட்டம் தொடுபுழா ஊரைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவருடன் அமைச்சர் PJ ஜோசப் செல்போனில் ஆபாசமாக பேசியதோடு ஆபாச SMS-களையும் அனுப்பியிருக்கிறார். தொடுபுழா ஊரைச் சேர்ந்த அந்த இளம் பெண்ணிடம், உன் கணவனுக்கு வேலை வாங்கி தருகிறேன், ஆனால் நீ என் ஆசைக்கு உடன்பட வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆபாச உரையாடல். உடனே அமைச்சர் PJ ஜோசப் ஆபத்தான ஆளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளார். அப்போதாவது அடங்கி போயிருக்கிறாரா அமைச்சர் PJ ஜோசப் என்றார். அதுதான் இல்லை. தொடுபுழா இளம் பெண்ணிற்கு தொடர்ந்து ஆபாச குறுந்தகவல்களை அனுப்பி கொண்டே இருந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஜோசப்பின் ஆதரவாளர்களும் அந்த இளம் பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தங்கள் அமைச்சரை பற்றி போலீசில் புகார் தெரிவித்தால் உன்னை உயிரோடு விடமாட்டோம் என்றும் எச்சரித்திருக்கின்றனர். 2 குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண் அமைச்சர் என்று கூட கவலைப்படாமல் காவல்துறைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அமைச்சர் ஜோசப் பற்றி கூறியதும் உயர் போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்காமல் அலட்சியப்படுத்தியுள்ளனர். தற்போது வழக்கை விசாரித்த நீதிபதி செக்ஸ் டார்ச்சருக்கு ஆளாகியுள்ள இளம் பெண்ணும் அமைச்சரும் ஜூன் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு நோட்டீஸ் விடுத்துள்ளார். இவர் கேரள போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் சென்னையில் இருந்து கொச்சிக்கு விமானத்தில் பயணிக்கும் போது முன் இருக்கையில் இருந்த டிவி நடிகை லட்சுமி கோபகுமாரிடம் தனது சில்மிஷ வேலைகளை காட்டினார் என்ற புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அமைச்சர் பதவி இழந்து பின்னர் இவர் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரமில்லை என கூறி மீண்டும் அமைச்சரானவர்தான் இந்த PJ ஜோசப். இந்நிலையில் இந்த முறையும் PJ ஜோசப் பதவிக்கு வந்த சில நாட்களிலேயே தனது சபல புத்தியை சாமானியர்களிடத்தில் காட்டத் தொடங்கி இருப்பது அமைச்சரின் அட்டகாசம் ஆரம்பித்து விட்டது என்பதை நமக்கு அம்பலப்படுத்துகிறது. இந்த முறை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை தமது காம இச்சைக்கு இரையாக்க நினைக்கும் PJ ஜோசப்பின் வக்கிர செயல்கள் தொடராமல் இருக்க வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாகும். ஆனால் PJ ஜோசப்பின் பெயரையும் பதவியையும் பறிக்க எதிர்க்கட்சிகள் ஏதாவது சூழ்ச்சி வலை விரித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி உள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. இதற்கெல்லாம் போலீசாரின் விசாரணையில்தான் விடை கிடைக்கும்.